கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அக்கா அக்கா, என்னடி பண்ற? ஏன் இப்படி பண்ண? அறிவில்ல? ஏன்டி சூசைட் பண்ண போன? என்னடி இந்த சார் இவ்வளவு அவுட் ஆஃப் சிலபஸ் கொடுக்குறாரு, எப்படி போட முடியும்? ஆமாண்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு கூகுள்ல தான் சர்ச் பண்ணி போடுவேன். அப்படியா? ஆமா. உன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? இல்லையே. லேப்டாப் இருக்கா? அப்பா போன் அது இருக்கா? போனு இருக்கு. அப்பாவோட போன் இருக்குல்ல, அப்ப வீட்டுக்கு போயிட்டு இத கூகுள்ல சர்ச் பண்ணு, ஆன்சர் வந்துரும். அப்படியா? ஆமாண்டி. ஓகே, நான் இன்னைக்கே ட்ரை பண்றேன். ஓகே. ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்கு, தெரியுமாடி? அப்படியா? அப்படின்னா அதுல மட்டும் நீ போட்டோ போட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை எல்லாருமே பாப்பாங்கடி. அப்பா, கொஞ்சம் உங்க போன் தரீங்களா? எதுக்குமா? ஹோம்வொர்க் பண்ணணும்பா. Thank you. உன் போஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ இவ்ளோ லைக் வந்திருக்கு? ஆமாண்டி, நான் இப்போலாம் ஏஐல போட்டு ஜெனரேட் பண்ணி தான் போஸ்டே போடுறேன், அதனால தான் நிறைய லைக்ஸ் வருது. அப்படியா? எனக்கு பாரு லைக்ஸே வர மாட்டேங்குது. அட லூசு, நீ அந்த காலத்து தாத்தா போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீயும் போய் ஏஐல அப்லோட் பண்ணி ஜெனரேட் பண்ணி போஸ்ட் பண்ண, நிறைய லைக்ஸ் வரும். அது எப்படி பண்றது, எனக்கு சொல்லி கொடுக்குறியா? சரிவா, நான் சொல்லி தரேன். ஹாய் பூஜா, உன் போட்டோஸ் எல்லாம் பாத்தியா? அடுத்து நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் கேட்கறதுக்கு நீ ஒத்துழைக்கலனா உன் போட்டோ இந்த உலகமே பார்க்கும். இதான் நடந்துச்சு. இதை யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூட பயமா இருந்துச்சு. சரி, ஓகே, பயப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஹலோ, நான் எஸ்ஐ பேசுகிறேம்மா. உன் ஃபோட்டோவை மார்பிங் பண்ண கிரிமினல் பிடிச்சிட்டோம். அவன் உன்ன மாதிரி பல பெண்களோட ஃபோட்டோவை மார்பிங் பண்ணது இல்லாமல் அவங்கக்கிட்ட குற்றச்சாலையும் ஈடுபட்டிருக்கான். அவங்ககிட்ட இருந்த எல்லா ஃபோட்டோஸும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாரும் படிக்கிற பசங்க இனிமேல் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்காமல் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். அந்த காலத்தில் டெக்னாலஜி அவ்வளோ இல்லை, அதனால் அவ்வளோ ஆபத்தும் இல்லை. உங்கள் காலத்தில் டெக்னாலஜி பெருசாக வளர்ந்துருக்கு. குறிப்பாக ஏஐ. உங்களோட படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஏஐயை வெறும் 10% மட்டும்தான் நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்க. மீதி 90% கெட்டதுக்கு தான் பயன்படுத்துகிறீங்க.
இதை எல்லோரும் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஏஐ போன்ற டெக்னாலஜியை சரியான முறையில் உங்களோட முன்னேற்றத்துக்கும் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க.